strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். வாட் அ டெரிஃபிக் வின் ஃப்ரம் டீம் இந்தியா மக்களே. இந்த ஒரு பர்டிகுலர் ஓல்ட் டெஸ்ட் மேட்ச்ல, அதாவது என்னோட லைவ்ல நேற்று நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பிலீஃப் இல்ல, எனக்கு வந்து பர்சனலா இந்தியா தான் வின் பண்ணும். பட் 35 ரன்ஸ் தானே, ஜேம்ஸ் ஸ்மித் ஒரு 2-3 4 அடிச்சிட்டாருன்னா ஈஸியா அந்த கேம் அவங்க முடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கையில வந்து 4 விக்கெட் இருக்கு. ஏன்னா கிறிஸ் வோக்ஸும் வந்து இன்ஜுரியோட வந்து நிக்கதான் போறாரு. சோ இங்கிலாந்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றதுக்கு அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஓகே, இந்தியா வந்து அதை ஒரு மிராக்கிள் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் மைண்ட்ல இருந்தது. தவிர இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பா, வந்தோடனே விக்கெட் எடுக்கணும், ஒரு 2-3 ஓவர் விக்கெட் எடுக்கலன்னா இங்கிலாந்து இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க, அப்படிதான் நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் உடச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு இந்த ஒரு விக்டரியை பார்க்கும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது? லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் 2021ல விராட் கோலி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார்ல, அதாவது அந்த 60 ஓவர்ஸ்க்கு லெட் தம் ஃபீல் லைக் ஹெல்னு சொல்லியிருப்பார்ல, அதை ஆக்சுவலா இந்த டீம் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க இந்த மேட்ச்ல. ஏன்னா அந்த 35 ரன்ஸ்க்கு லெட் திஸ் இங்கிலாந்து டீம் ஃபீல் லைக் ஹெல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. முகமது சிராஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா 5 டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து விளையாடுறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு. இங்கிலாந்துல கிறிஸ் வோக்ஸும் ஆடினாரு, அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. பட் முகமது சிராஜ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரும் சரி, அந்த கடைசி விக்கெட்டும் அவர் தான் எடுத்தாரு. அப்ப பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து 5th டெஸ்ட் மேட்ச் அந்த கடைசி விக்கெட் எடுக்கிற வரைக்கும் முகமது சிராஜ் ஹஸ் given his 100%. பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலா முகமது சிராஜோட எஃபர்ட்டுக்கு. புரியுதா உங்களுக்கு? சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் ஒரு வரப்பிரசாதம். நானே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன் சிராஜை, என்ன ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் என்னதான் கன்சிஸ்டன்சி காமிக்கலனால கூட ஒரு நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் போகிறதுக்கு முன்னாடில ஓகே, இந்தியா டிபெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் தான் முதல்ல. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிட்டான ஒரு பிளேயர். அதாவது அந்த பிளேயர் ஒரு சம பிளேயரா இல்ல ஒரு ஓகே பிளேயரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயரான்றது டிசைட் பண்றதை விட அந்த பிளேயர் முதல்ல மேட்ச் ஃபிட்னஸோட இருப்பானா, அந்த 5 மேட்சுமே ஆடுவானா, அது ரொம்ப முக்கியம். அது சிராஜ் கிட்ட இருக்கு. அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியும் காமிச்சிட்டாரு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா எக்பாஸ்டன் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்கும் ஒரு காரணம். ஓகேங்களா, சிராஜ் 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு, ஒரு பக்கம் ஆகாஷ் தீபும் 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆனா இந்த மேட்சுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டீம் எஃபர்ட். இந்தியால இருந்து நிறைய பேர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் சிராஜோட அந்த ஸ்பெல் வாஸ் சோ க்ரூஷியல்ங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிரசீதும் டீசெண்டா போட்டாரு, ஜாஸ் டங் விக்கெட் எடுத்தாரு, அதெல்லாம் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. இதெல்லாம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி கிறிஸ் வோக்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேசிடலாம். ஹியூஜ் சல்யூட் டு ஹிம்ங்க. ஏன்னா இன்ஜுரியை வச்சுக்கிட்டு ஒத்த கையில ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாருங்க கண்ட்ரிக்காக. சோ இந்த மேட்ச் என்னதான் இந்தியா வின் பண்ணாலும் சரி, இங்கிலாந்து தோத்தாலும் சரி, பட் கிறிஸ் வோக்ஸ் ஆஸ் அ கிரிக்கெட்டரா ஜெயிச்சிட்டாரு. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் என்ன வேணா நீங்க வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவர் போலிங் நல்லா போட்டாலும் சரி, நல்லா போடலனாலும் சரி, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா எண்ட் ஆஃப் த டே கிறிஸ் வோக்ஸ் ஆஸ் அ கிரிக்கெட்டரா ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். குடோஸ் டு ஹிம். அதுக்கெல்லாம் ஒரு வரணுங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்தாரு பாத்தீங்களா இன்ஜுரியோட, அவர் ஃபுட் இன்ஜுரியோட வந்தாருங்க. இவருக்கு லிட்டரலி ஷோல்டர் டிஸ்கலேட் ஆயிடுச்சுங்க. அந்த 2 ரன் ஓடினார்ல கஸ்டர்கின்சன் மிட் விக்கெட்ல அடிச்சுட்டு, அப்ப இந்த மனுஷன் 2 ரன் ஓடிட்டு எவ்வளவு பெயின்ல தவிச்சாரு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கண்ட்ரிக்காக வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்க வந்து நின்னாரு. இட்ஸ் a great thing. ஒன்ஸ் அகைன் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு கிறிஸ் வோக்ஸ், எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இன்னைக்கு டே நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஐயோ இந்த ஜேமி ஸ்மித் டப்புன்னு அடிச்சிருவாரு, இந்த ஜேமி ஸ்மித் விக்கெட் தான் ரொம்ப குரூஷியலான ஒரு விக்கெட்டா வந்து அமையும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா மேட்ச் ஸ்டார்ட், அதாவது இந்த டே ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு 2 பவுண்டரி அடிச்சிட்டாரு ஜேமி ஓவர்டன். சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல இப்பவே வந்து 8 ரன் அடிச்சிட்டாங்க. சோ 35ன்ற அந்த ஒரு ரிக்வயர்டு ஸ்கோர் ஜஸ்ட் 27 குயிக்கா வந்துருச்சு. சோ இந்தியாவே அண்டர் பிரஷர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு 2 ரன் ஆட் பண்ணாங்க. 25 ரன்ஸ் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா ஜேமி ஸ்மித் வந்து அவுட் ஆனாரு சிராஜ் பால்ல. ஆக்சுவலா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த 35 ரன்னை நாங்க எப்படி வந்து டிஃபெண்ட் பண்றோம்ன்றத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. ஏன்னா ஃபீல்ட் செட்டிங் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் கில்லோட ஃபீல்ட் செட்டிங்கை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன் டே 4ல, ரொம்ப டிஃபென்சிவா இருந்தாருன்ட்டு. ஆனா டே 5ல பக்காவா செட் பண்ணாங்க ஃபீல்ட. ஓகேங்களா, ஒரு தேர்ட் மேன் வந்து ஒரு மாதிரி ஃபைனான ஒரு தேர்ட் மேன் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்ஸ்ல 2 பேர் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்கொயர் லேக் இருந்தது, டீப் மிட் விக்கெட் இருந்தது, சில டைம்ல ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுட்டாங்க. அதாவது எப்படின்னா பவுண்டரி விடக்கூடாது, ஏன்னா ஸ்கோர் கம்மி தான். ஓகேங்களா, சோ சிங்கிள்ஸ் எடுத்தா பரவாயில்ல, அது மீறி பவுண்டரி வந்து லீக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பெர்ஃபெக்டா பக்காவா ஆக்சுவலா ஃபீல்ட் செட் பண்ணாங்க. ஒரு பிளானோட உள்ள இறங்கிருக்காங்கன்றது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சுது. ஓகே, இந்தியாவுக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டே 4ல அந்த ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு கைஸ். ஒண்ணுமே பால் மூவ் கூட ஆகல.
லைட்டா கூட ஒரு சி மூவ்மெண்ட் இல்ல. ஆனா தேர்ட் செஷன்ல கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல என்ன ஆச்சு, பால் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சது. இந்த டியூக்ஸ் பால் கிட்டே தான் ஒரு மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ பால்ல பெருசா மூவ் ஆகாது. அந்த ஷைன், அந்த கவர் போனதுக்கு அப்புறம் ஒரு 15-16 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் டியூக்ஸ் பால் வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருந்தது. எது ஒரு 60 ஓவர் 70 ஓவர் கிரிக்கெட் பால் கூட வந்து பாத்தீங்கன்னா டியூக்ஸ் பால் கூட ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கும் இந்த ஒரு விக்கெட்ல. அந்த மாதிரி தான் இந்த பாலும் பாத்தீங்கன்னா 75-76 ஓவர்ஸ் இருக்குமே சூப்பரா இருந்தது. சோ அதனால இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் நியூ பால் எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நானே வேண்டிட்டு இருந்தேன், எப்பா தெரியாம நியூ பால் எடுத்துறாதீங்க, ஏன்னா நியூ பால் எடுத்தா பால் பெருசா மூவ்மெண்ட் இருக்காது, டப்புன்னு அடிச்சிடலாம். அதனால இந்தியா கிளவரா என்ன பண்ணாங்கன்னா அந்த செகண்ட் நியூ பால் எடுக்கல. இந்த பாலே பயங்கரமா ஸ்விங் இருந்தது. ஓகேங்களா, பிளஸ் டே 5ல மழை வரும், ஆப்வியஸ்லி ஓவர் காஸ்ட் கண்டிஷனா தான் இருக்கும்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலும் கொஞ்சம் அந்த சைட் வைஸ் மூவ்மெண்ட் நிறைய இருந்தது. பர்ஃபெக்டா பிளான போட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சேனல்லே வச்சிருந்தாங்க. ஏன்னா பால் அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால பேட்ஸ்மேனால ஜஸ்ட் அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. அந்த டிராப்ல தான் ஜேமி ஸ்மித் மாட்டிக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். சோ அவரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே இன்னும் 25 ரன்ஸ் இருக்கு, ஹோப் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர் 10 விக்கெட் எல்பிடபிள்யூ எடுப்பாரா முகமது சிராஜ். சோ அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இங்கிலாந்து அண்டர் பிரஷர்ல போட்டுச்சு. அது கிளியரா எவிடென்ட்டா தெரிஞ்சது. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல டென்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே, பட் ஸ்டில் கஸ் ஹட்கின்சனோட பேட்டிங் நான் பாத்துருக்கேன். ஓகே, போன வருஷம் தான் ஸ்ரீலங்காவோட ஒரு செஞ்சுரி போட்டாரு. அதை பத்தி நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேன் ஆச்சு, எங்கேயா கனெக்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு போயிடும் கேம் அப்படின்ற மாதிரி அது அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜாஸ் டங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சவருக்கும் ஓரளவுக்கு டைட் டிஃபென்ஸ் வச்சு சர்வே ஆயிட்டு இருந்தாரு. என்னதான் சிராஜ் மட்டுமே நல்லா போட்டாலுமே ஒரு பக்கம் சிராஜுக்கும் சப்போர்ட் வேணும். நல்லா பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஓவர்ல வேணா அந்த 2 பால் எராட்டிக்கா போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர் டாக்டிக் ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து சிராஜ் வந்து கிராலிக்கு ஒரு செட் பண்ணி யாக்கர் போட்டு எடுத்தாரோ அந்த மாதிரி ஜாஸ் டங்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுன்சர் போடுற மாதிரி ஒரு ஃபீல்ட் செட் பண்ணிட்டு தூக்கி உள்ள சொரியிட்டாரு போல்டு. அப்பதான் ஒரு முழு நம்பிக்கையே வந்துச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 ரன்ஸ் டு வின், ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்கு, 20 ரன்ஸ் டு வின், இன்ஜூர்டு ஓக்ஸ் தான் வராரு. எனக்கு அந்த ஹோப் வந்துருச்சு, ஓகே ஜஸ்ட் 1 விக்கெட் அவே, இந்தியா கோயிங் டு கிரியேட் ஹிஸ்டரி, அதுல டவுட்டே கிடையாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. இருந்தாலும் கஸ் ஹட்கின்சன் தம் கட்டி கேம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. ஐ வாஸ் சோ ஹாப்பிங்க. கிறிஸ் வோக்ஸ் ஒரு பாலும் ஆடலன்னு. எப்படிங்க ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் டிஸ்கிலேட் ஆகி இதுக்குள்ள இருக்குங்க, ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்குங்க, ஒரு ஹேண்ட்ல வந்து பேட்டை பிடிச்சிட்டு நிக்கிறாரு அந்த மனுஷன். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டங்க. அந்த 2 ரன்லாம் ஓடும் போதெல்லாம் அவ்வளவு பெயின்ல கஷ்டப்பட்டாரு. அவர் பேட்டிங் ஆடினாருன்னா ஒரு மாதிரி சங்கடமா இருந்திருக்கும்ல இந்தியன் பவுலர்ஸ்க்கும் போலிங் போட. புரியுதா உங்களுக்கு? ஒன் குட் திங் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து சில பிளான் பண்ணாங்கன்னு கிளியரா தெரிஞ்சுது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் பால்ல கூட ஃபீல்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் வச்சிருந்தாரு. ஆக்சுவலா சுமன் கில் அந்த ஒரு ஐ திங்க் 8 ரன்ஸ் வின் இருக்கும் போது அந்த லாஸ்ட் பால்ல ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணி தான் வச்சிருந்தாரு. எடுத்தா கஸ் ஹட்கின்சன் விக்கெட்டை எடுத்துதானே அந்த மேட்ச் நாங்க வின் பண்ணுவோன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் ஒரு ஹேண்ட்ல பேட்டிங் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஆடி அந்த 1 ஹேண்ட்ல ஒரு போல்ட் ஆயிடுறாரு. அந்த விக்டரியை நம்மளால ஒரு ஸ்வீட்டா என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. பாவண்டா அந்த மனுஷனே இன்ஜுரியோட வரான அவரை போல்டாக்கி வின்னு சொல்லி கொண்டாடுறீங்களேடா, அது ஒரு மாதிரி வந்துடும். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அந்த மாதிரி ஒரு இன்ஜூர்ட் பிளேயரை விக்கெட் எடுத்து வின் பண்ணும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். கஸ் ஹட்கின்சனுக்கு போலிங் போட்டு போல்டாக்கி வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உண்மையுமே இந்த விக்டரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீட் விக்டரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 எல்லாம் அடிச்சாருங்க. அண்ட் இந்தியாவும் பாத்தீங்கன்னா சில காமெடி பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? த்ரூ ஜூரல் ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா, அடிச்சு செம்பிள் அடிச்சிருந்தா அவுட். அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ் இல்ல, கிளவ் அவுத்துட்டு அந்த இன்னர் கிளவுஸை வச்சு அடிச்சிருந்தா அது வந்து ஸ்டெம்ப்ல அடிச்சிருக்கும். அந்த மேட்ச் அவேர்னஸ் இல்ல. அதுக்கப்புறமா அவர் அதை பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா, அதே மாதிரி ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா மிட் விக்கெட்ல அந்த கேட்ச் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு தருணத்துல அட்லீஸ்ட் அந்த கேட்ச் எடுத்துருக்கணும். அவர் அந்த கேட்ச் எடுத்துருக்கலாம் கரெக்டா அந்த பவுண்டரி லைன் கிட்ட நின்றா. பவுண்டரி லைனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் முன்னாடி நின்னதுனாலதான் அந்த பாலை பிடிச்சி அப்படியே 6க்கு விடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு. சோ 6 அடிக்கும் போதே ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஐயோ இன்னும் 2 ஷாட்டுங்க, 11 ரன் 10 ரன், 2 ஷாட் மாட்டிச்சுன்னா நீங்க வின்னு. பட் சிராஜ் ரொம்ப கிளவரா ஒரு விஷயம் பண்ணாரு. ஏன்னா கஸ் ஹட்கின்சன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் சிங்கிள் தட்டியே இந்த கேமை முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மேபி கிறிஸ் வோக்ஸ்க்கு தெரியாம ஸ்ட்ரைக் ஒரு பால் வந்துட்டா கூட ஸ்டெம்புக்கு போட்டு இவங்க அவுட் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு பயத்தினால அவர் நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார் போல இருக்கு. அவர் சுத்துன்னு சுத்துறாரு. லைட்டா நீங்க வந்து ஒரு மாதிரி லென்த்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிச்சுன்னா 6 தான். ஆனா உஷாரா சிராஜ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு யாக்கர் லென்த்ன்றது ஒரு விஷயம். ஆனா அந்த லோ ஃபுல் டாஸ் இருக்குல்ல, லோ ஃபுல் டாஸ் சம்டைம்ஸ் நீங்க தரையோட தான் அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பால் போட்டாரு பாருங்க. லோ ஃபுல் டாஸ் அவர் கனெக்ட் பண்ண விட்டாரு. கஸ் ஹட்கின்சன் போல்ட் ஆயிட்டாரு. சோ இட் வாஸ் a கிரேட் ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அந்த டைம்ல. நல்லா பயங்கரமா கத்தி என்ஜாய் பண்ணி ஆக்சுவலா நான் இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே 1008 ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு விக்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை கொடுத்துச்சுன்னா மக்களே நான் கண்டிப்பா சொல்லியாவேன். எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ அதான் என் ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தான், மச்சான் நான் வந்து
3-4 தடவை இந்த ஹைலைட்ஸை போட்டு பார்க்க போறான்டான்னு. சச் அவுட் ஸ்டாண்டிங் டெஸ்ட் சீரீஸ்ங்க அது. அதாவது நான் அந்த 2021 ஆஸ்திரேலியா டூர் இருக்குல்ல, நம்ம போய் வின் பண்ணோம்ல, கேபால கூட வின் பண்ணோமே, சீரீஸ் வின் பண்ணோமே, அந்த சீரீஸ்க்கு கீழே நான் இதை கண்டிப்பா வைப்பேங்க. ஏன் அதை நான் இன்னும் ஹையா ரேட் பண்ணுவேன்னா, இந்தியா வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்ரிங் டீம் வச்சிருந்தாங்க, ஒரு மெயின் ஆஸ்திரேலியன் டீம் அடிச்சாங்க கேபால. அது பெரிய விஷயம். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட 4 அட்டாக், அந்த போலிங் அட்டாக் தெரியல உங்களுக்கு, 3 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் லயன், அந்த டீமை வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்ரிங் டீமை வச்சு வின் பண்ணாங்க இந்தியா. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த சீரீஸை தான் நான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா அதாவது பெண்டுலம் ஸ்விங் ஆயிட்டே இருந்துச்சுங்க. டே 5ல யார், அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க, டே 5ல யார் வின் பண்ணுவா தெரியாது, இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் இந்தியா கன்வின்சிங்கா பீட் பண்ணாங்க இங்கிலாண்டை, ஓகேவா. பட் அதுலயும் ப்ரூக்கு, ஜேமிஸ் ஸ்மித்லாம் ஒரு 300 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறமா நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க, தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ் கடைசி வரைக்கும் போச்சு. சிராஜ் அன்பார்ச்சுனேட்லி அது பால் உருட்டி போல்ட் ஆயிடுச்சா. அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் இந்தியா டிராப் பண்ணுவாங்களா இல்ல இங்கிலாந்து வின்னா, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டே 5 வரைக்கும் போச்சு. 5 டெஸ்ட் மேட்சுமே 5 நாள் போயிருக்கு. இது நான் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஹிட்டுங்க இந்த சீரிஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சுன்னு தான் நான் கண்டிப்பா இந்த சீரிஸை சொல்லுவேன். இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸே வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த சீரிஸ், அது டவுட்டே கிடையாது. பட் இங்கிலாந்து வில் பி சோ டிசப்பாயிண்டட் மக்களே, பிகாஸ் இந்தியா மாஸ் காமிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். ஸ்டோக்ஸ் ரொம்ப அன்ஹாப்பியா இருந்தார், கிளியரா தெரிஞ்சது. ஏன்னா அவங்க இந்த சீரிஸை வின் பண்ணி ஆஷஸ்குள்ள கெத்தா போகணுன்ற மாதிரி அவங்க கிளியரா நினைச்சாங்க, அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. பிளஸ் அவங்க கையில இருந்த மேட்சுங்க அது. ப்ரூக் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் ப்ரூக் அவுட் ஆயிட்டா கூட பெத்தல் அவுட் ஆகும்போது கூட 40 ரன் தாங்க தேவைப்பட்டுச்சு. அண்டர் பிரஷர்ல ரூட் அவுட் ஆனாரு. ஆக்சுவலி இந்த கேம் ஓபன் பண்ணதே யார் தெரியுமா? ஜேக்கப் பெத்தல் தான். ஹாரி ப்ரூக் விக்கெட்டை நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அட்டாக்கிங் மோட்ல ஆடிட்டு இருந்தாரு. சோ அதனால அந்த ஃப்ளோல அவர் ஆடிட்டு போயிருப்பாரு. ஓகே, அவர் வேலையை அவர் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளவு விக்கெட்ஸ் இருக்கு, ஒரு 70 ரன் அடிக்க முடியாதா? பெத்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தாரு. ஓகே, டைமால பீட்டன் ஆனாரு. அவரால் பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண முடியல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஏரி வந்து போல்ட் ஆயிட்டாரு. அவர் தான் கொஞ்சம் அந்த கேட்டை ஓபன் பண்ணது, ஓகேங்களா. இருந்தாலுமே ஜோ ரூட் ஒரு செட் பிளேயர், அவருக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரோல் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல, ஓகேங்களா. வெறும் 40 ரன் தான் போது என்ன பண்ணிருக்கலாம்னா, ரூட் ஒரு பக்கம் சும்மா நின்று இருக்கலாங்க. நின்னுந்தாலே பாட்டுக்கு ரன் வந்திருக்கும். ஆனா குயிக்கா அடிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைம்ல பால் கொஞ்சம் மூவ் ஆரம்பிச்சிச்சு பயங்கரமா தேர்ட் செஷன்ல. அவர் குயிக்கா முடிக்கணும்ட்டு ஒண்ணுமே அதை வைட் பால், எஸ் அது ஸ்விங் இருந்தது, பட் அதை அவர் விட்டுருக்கலாம். அதை போய் சேஸ் பண்ணி எட்ஜ் வாங்கி அவுட் ஆனார். ரூட் எப்ப அவுட் ஆனாரோ அங்கதான் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் கிடைச்சது. புரியுதா உங்களுக்கு? சோ ரூட் அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து இன்னும் ஒரு 1 more விக்கெட் எடுத்துட்டோம்னா இங்கிலாந்து வில் பி அண்டர் பிரஷர்ன்ற மாதிரி. சோ எனக்கு தெரிஞ்சு ரூட் விக்கெட் தான் மெயின் ரீசன் ஆக்சுவலா இங்கிலாந்து தோத்ததுக்கு. ஜேக்கப் பெத்தல் ஓபன் பண்ணி விட்டாரு அந்த ஃபிளட் கேட்டை இந்தியாவுக்கு. லைட்டா ஓபன் பண்ணி வாங்க உள்ள அப்படின்ற மாதிரி விட்டாரு. ஆனா அவங்க ஒரு விக்கெட் எடுத்து கேமே அப்படியே டோட்டலா அப்படியே மாத்திட்டாங்க. ஈவன் தோ எனக்கு இன்னைக்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து ஆடுறத பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நார்மலா 35 ரன்ஸ் போது போலர்ஸ் தான் கொஞ்சம் டென்டேட்டிவா இருப்பாங்களா, ஏன்னா ரன்ஸ் குயிக்கா வந்துரும். ஏன்னா 35 இப்படி வந்துருங்க, சொல்ல முடியாதுங்க. 2-3 பவுண்டரி அடிச்சிட்டீங்கன்னா மொமெண்டம் உங்க சைடு தான். அந்த மாதிரி தான் ஓட்டு 2 பவுண்டரி அடிச்சாரு. அப்புறம் ரிலாக்ஸா அவங்க ஆடி இருக்கலாம். இருந்தாலுமே ரொம்ப டென்டேட்டிவா எல்லா பாலும் ஷாட்ஸுக்கு போனாங்க. ஜேமிஸ் ஸ்மித் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவர்லாம் நின்று முடிச்சிருவார். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் ஆன விதம் ஜேமிஸ் ஸ்மித், நான் என்ன நினைச்சேன்னா இஸ் கோயிங் டு பி த டாப் ரன் கெட்டர் ஃபார் இங்கிலாந்து, அதுல டவுட்டே இல்லை நினைச்சேன். பட் ரூட் வந்துட்டாரு, டிசர்விங் டு பி. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட பிளேயர் நம்மளுக்கு தெரியும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் விட்டாலும் திருப்பி அதை காம்பன்சேட் பண்ணிடுவாரு. தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல கூட ஒரு crucial 50 அடிப்பாரு ஜேமிஸ் ஸ்மித். ஆனா 4th டெஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர், 5th டெஸ்ட் மேட்சும் ஃபெயிலியர். அந்த சீரிஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 4 இன்னிங்ஸ் அவர் சரியா விளையாடல. இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல ரொம்பவே டென்டேட்டிவா இருந்தாருங்க. எல்லா பாலும் பீட்டன் ஆயிட்டு இருந்தாரு, எல்லா பாலும் லிட்டரலி பீட்டன் ஆயிட்டு இருந்தாரு. மேட்ச் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ எவிடென்ட்டா தெரிஞ்சது இஸ் கோயிங் டு கெட் அவுட். ஆக்சுவலா அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஆக்சுவலா இங்கிலாண்டே அவங்க மேல கொஞ்சம் பிரஷர் போட்டுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கிலாந்து இந்த 35 ரன் அப்ரோச் பண்ண விதம், 35 ரன் கூட விட்டுருங்க, ப்ரூக் அவுட் ஆனதுக்கு அப்புறமே, ஓகே, ப்ரூக் அவுட் ஆனதுக்கு அப்புறமே அந்த லாஸ்ட் ஒரு 70 ரன் இங்கிலாந்து அப்ரோச் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ரலா சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல முன்னாடி கொஞ்சம் சோக் ஆவாங்க. நான் சொல்றது இந்த WTC வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, அது கிரெடிட் கொடுத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோக் ஆவாங்க. இங்கிலாந்து ஆக்சுவலா அதுதான் பண்ணாங்க. அவங்களுக்கு மேலேயே அவங்களே பிரஷரை போட்டுக்கிட்டாங்கன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அப்கோர்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேர் ரியலி போலிங் வெல். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்றதை விட ஆகாஷ்தீப் கூட பெருசா போடல, வெறும் சிராஜும் பிரசீதும் பண்ணா செமையா போட்டாங்க, ஓகேங்களா. சோ பிளானோட வந்தாங்க, இந்தியா அதை பக்கா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பீன் கட்டட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. கையில இருந்ததை கோட்டை விட்டோம் அப்படின்னு சொல்லி. சோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் இங்கிலாந்து பிளேயர்ஸும் சரி இந்தியன் பிளேயர்ஸும் சரி எல்லாரும் கட்டி பிடிச்சி, ஈவன் ஸ்டோக்ஸ் அண்ட் சிராஜ் கூட கட்டி பிடிச்சி பயங்கரமா அவங்களோட விஷஸ் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. கிரவுண்டுக்குள்ள நீங்க என்ன வேணா ஸ்லெட்ச் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜென்டில்மேன் கேம், ஓகேங்களா. சோ எண்ட் ஆஃப் த டே 2 டீமும் நல்லா விளையாடி இருக்காங்க. இந்த சீரிஸ் 2-2 முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியா நிறைய செஷன்ஸ் வின் பண்ணாங்க. இந்த சீரீஸை இந்தியா வின் பண்ணிருக்கணும், டு பி வெரி ஆனஸ்ட். பட் இல்லனாலுமே 2-2 தான் கரெக்டான ஒரு ரிசல்ட். நான் ஆக்சுவலா போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்திருக்கு.
அஃப்கோர்ஸ் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து நவம்பர்ல ஆஷஸ் போறாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு, கண்டிப்பா அது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் கிறிஸ் வோக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களும் வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்தியாவை ஆல் அவுட் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். ஜாஷ் டங் 5 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் பேட்டிங்ல ஹாரி ப்ரூக், நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் 100. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி கேம் தூக்கிட்டு போயிடுச்சு இந்தியா கிட்ட இருந்து. இல்ல அப்படிதான் நம்மளுக்கு தோணுச்சு. ப்ரூக் அவுட் ஆகிறவருக்கு நம்மளுக்கு அப்படியே தோணுச்சு. ப்ரூக் அவுட் ஆனாலுமே என்ன 70 ரன் தானே அச்சிருவாங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த தேர்ட் செஷன்ல அந்த பால் கொஞ்சம் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சது பாருங்க. சிராஜும் பிரசீதும் சூப்பரா போட்டாங்க. எஸ்பெஷலி முகமது சிராஜ் வாஸ் தி பிக் ஆஃப் த போலர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஜெசி பாய் அப்படின்னு சொன்னார்ல T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்க கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா வி பிலீவ் ஒன்லி இன் சிராஜ் பாய் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் எடுத்திருக்காரு. இட்ஸ் a கிரேட் திங். ஒரு எலவேட் ஆயிருக்காரு. ஸோ வி ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் டு ஹிம். அண்ட் கிரௌடுங்க பா, இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் ஃபுல் கிரௌடுங்க. அதுவும் இப்போ ஜஸ்ட் ஒரு 35 ரன் அடிக்க ஃபுல் கிரௌட். அதுல முக்காவாசி பேர் இந்தியன் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அப்ப அந்த 35 ரன்ஸ்ல ஏதோ சம்பவம் இருக்குன்னு தானே வந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இந்தியன் டீம் மேல. இந்தியன் ஃபேன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கிலாந்து ஆப்வியஸ்லி நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. ஏன்னா 35 தானே, வின் பண்ணாங்கன்னா 3-1 சீரிஸ் வின் சூப்பரா இருந்திருக்கும். ஓகே, பட் இந்தியன் ஃபேன்ஸ் வரும்போது அந்த ஒரு என்னதான் இருந்தாலும் இப்ப என்ன நீங்க வர சொல்லியிருந்தீங்கனால ஐயோ தோத்துட்டா என்ன பண்றது, ஒரு மாதிரி கடுப்பா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு நம்பிக்கையோட வந்து சின்னதுல இருந்து பெரியவங்களை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கும். ஏன்னா ஜென்ரலாவே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரௌட் எஃபெக்டோட ஆடி பழக்கம். ஸோ கிரௌடு சம்டைம்ஸ் அந்த ஒரு பெப்பு ஏத்தும் போதுல இவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி பண்ணிருக்காங்களோ என்ன மாதிரி தோணுச்சு. ஸோ லாஸ்டா கசட்கின்சன் விக்கெட் எடுத்துட்டு சிராஜ் ஜென்ரலா அவர் செலிப்ரேட் பண்ணுவார்ல, அந்த செலிப்ரேஷனோட அப்படி நிக்கும் போதுல கேமரா ஆங்கிள் காமிக்கிறாங்க. அது அல்டிமேட்டா இருந்துச்சு. யூ டிசர்வ் டு கெட் திஸ் லாஸ்ட் விக்கெட் முகமது சிராஜ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மக்களே. யூ வில் பி சோ ரிலீவ்ட். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்த பேட்ல பட்டு பால் உருண்டு போய் ஸ்டெம்ப்ல அடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளா அதுல இருந்து ஆக்சுவலா சிராஜ் ரெக்கவர் ஆகலன்ற மாதிரி நான் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். சோ அந்த பெயின் அவருக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ப்ரூக் கேட்ச் வேற புடிச்சு பவுண்டரி லைன்ல கால வச்சிட்டார்ல, அவர் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பாரு. பட் அவர் அந்த லாஸ்ட் விக்கெட் எடுத்து மொத்தமா 5 விக்கெட் எடுத்து இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்ததுல ஹி வுட் ஹவ் பீன் சோ ஹாப்பி. இதுல என்ன தெரியுது, லைஃப் மாதிரி தான் ஸ்போர்ட்டுமே. ஒரு நாளைக்கு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் இருக்கும், இமிடியேட்டா பாத்தீங்கன்னா அப்பும் வரும். So that is how sports also goes la. And to be very honest, இந்த ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்து இந்தியாவுக்கு மட்டும் இந்த வின்னர் சேர்க்கல ஆக்சுவலா முகமது சிராஜ். பல பேரோட வேலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி கோச்சா இருக்கட்டும், பேட்டிங் கோச்சா இருக்கட்டும், போலிங் கோச்சா இருக்கட்டும், ஃபீல்டிங் கோச்சா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுதான் ஆகணும். என்னதான் சீரிஸ் லெவலா இருந்தாலுமே கௌதம் கம்பீர்ல ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. போய் சுமன் கில கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அப்படியே சூப்பர்ன்ற மாதிரி பயங்கரமா அவங்க வந்து கம்பீர் இன்ஃபேக்ட் இறங்கி வரும்போது அப்படி கடவுள் எல்லாம் வேண்டிட்டு வந்தார். சி ஆஸ் அ கோச் ஆயிடுச்சு ஃபைனுங்க. ஏன்னா அவங்க டீம் வின் பண்ணும் தான் நீங்க பாப்பீங்க. எனக்கும் வந்து கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா பிளேயரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆஸ் அ ஒயிட் பால் கோச்சா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிருக்காரு, நல்லா பண்றாரு. பட் ஆஸ் அ ரெட் பால் கோச்சா டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கும்போது, ஒரு பிளேயிங் லெவன் செலக்ட் பண்ணும் போதோ இதெல்லாம் கொஞ்சம் கோட்டை விடுறாங்களோ அந்த மாதிரி தோணுது. ஸோ மார்னிங் மார்க்ல போலிங் கோச்சாவும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஓகே, இந்த மேட்ச் நல்லா போட்டார் சிராஜ், பட் பேக்கப் போலர்ஸ் பாருங்க அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்ல. அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. இவங்களோட ரோல் என்ன, இவங்க ரோல் எப்படி போகுது, எஃபெக்டிவா போதான்னு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டப்பை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் BCCI வச்சுதான் ஆகணும். 2-2 வின் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படி நம்ம ஃப்ரீயா விட்டுற முடியாது. ஏன்னா 2-2 வந்து இந்த சீரீஸ் டிரா ஆனாலுமே நிறைய விஷயங்கள், நிறைய ஓட்டைகள் இருக்கு இந்த பிளேயிங் லெவன்ல. பிளேயர்ஸ் நல்லா விளாடுறாங்க, காம்பினேஷன்ஸ் பயங்கரமா இடிச்சுது. சோ அது வந்து ஒரு வாட்டி தப்பு பண்ணா 2 வாட்டி தப்பு பண்ணா பரவாயில்ல. 5 டெஸ்ட் மேட்சுமே தப்பு பண்றாங்கன்னா சம்திங் ராங்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் விளையாட போற சீரீஸ் எல்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஹோம் சீரீஸ் எல்லாம் 2-0 வின் பண்ணும், அசால்ட்டா நினைக்க கூடாது வெஸ்ட் இண்டீஸை கூட. அதுக்கப்புறம் நியூசிலாந்து போறோம், ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவும் இங்க வராங்க. சோ என்னதான் நம்ம ஹோம் சீரீஸ் நம்ம தான் கெத்துற அப்படி இருக்க முடியாது. நியூசிலாந்து நீங்க வந்து 3-0 வச்சு செஞ்சுட்டு போனா அதை மறக்க கூடாது. வெஸ்ட் இண்டீஸை கூட லைட்டா எடுக்கக்கூடாது. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ கண்டிப்பா ஜிஜி அண்ட் என்ன சொல்றது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலா இல்ல, பட் அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருக்குன்றதான் உண்மையா சொல்லி ஆகணும். பிளேயர்ஸ் எப்படியோ மேனேஜ் பண்ணி 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, ஒரு மேட்ச் டிரா பண்ணிட்டாங்க. ஓகே, சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கொடுத்தானுங்க இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வாலோட 100, ஆகாஷ் தீப்போட அந்த 60 மறக்கவே கூடாது. கருண் நாயரோட அந்த 50 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப குரூஷியல். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சாய் சுதர்ஷன் ஒரு கட்சி 38 அடிப்பாரு, அதுவும் நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட அந்த 50 ரொம்ப குரூஷியலா இருந்தது. பட் வாஷிங்டன் சுந்தரோட அந்த லாஸ்ட் கேமியோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமா அமைஞ்சதுங்க இந்த மேட்சை வின் பண்ண. இமேஜின் பண்ணி பாருங்க, லாஸ்ட் விக்கெட் போகும்போது ஐ திங்க் 330 ஒன்று வந்தது. எக்ஸ்ட்ரா 40 ரன்ஸ் ஆட் பண்ணார் வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் விக்கெட்டை வச்சு. சோ பாருங்க, ஆல்மோஸ்ட் 6 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணிருக்காங்க. சோ அந்த நாக்ல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு பாருங்க. இட்ஸ் a combined team effort from team India. So happy
நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. 2-2 ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ரிசல்ட் தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த 5 டெஸ்ட் மேட்சுமே நான் செம்ம என்ஜாய் பண்ணி கவர் பண்ணாங்க. சும்மா கிடையாதுங்க, லைவா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், ப்ரிவ்யூ, ரிவ்யூ, ஷார்ட்ஸ்னு ஏப்பா ஹெவி ஒர்க்லோட் தான். பட் ஆனா நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் ஆஸ் யூஷுவல். எப்படி இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் ஆனாங்க, அதுக்கு நான் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணி அந்த சீரீஸை பண்ணணும். அதே மாதிரி தான் டபுள் மடங்கு ஆக்சுவலா இந்த சீரீஸ்க்கு நான் எஃபர்ட் போட்டேன். அதுக்கேற்ற பலன் நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. என்னோட சேனலும் லைட்டா அப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி. இந்த ஒரு பர்டிகுலர் 5 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையவே இருக்காங்க. ஐபிஎல் விட அதிகமான ஆள் இந்த வாட்டி இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ அடுத்த டெஸ்ட் சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸோட தான். அப்பதான் இந்த ஜெர்சியை போட வேண்டிய ஒரு தருணம் வரும். இப்போதைக்கு இதுக்கு ஒரு ரெஸ்ட். பட் எப்படியும் நான் ஷார்ட்ஸ்லாம் இந்த ஒரு டிஷர்ட்ல தான் போடுவேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு எனக்குமே ஒரு ரெஸ்ட் வேணுங்க. ஏன்னா தொடர்ந்து லைவா போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா ஷார்ட்ஸ் வீடியோ நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். லைவ் மட்டும் ஒரு சின்ன பிரேக், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கைஸ், நீங்க கண்டிப்பா என்னோட ரிவ்யூ எல்லாமே இந்த ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு இந்தியன் விக்டரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஓடும்ல, கண்டிப்பா ஓடும். நான் தனியா ஒரு வீடியோ அப்புறம் போடுறேங்க. அதாவது இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ், பெஸ்ட் போலர்ஸ், இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் இந்தியா, கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, இதெல்லாம் எப்படி போச்சுன்றத தனியா இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த சீரீஸ் எப்படி போச்சு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவுட்லைனா தான் பேச முடியும் தவிர இன்னுமே டீப்பா போனோம்னா இன்னும் லாங் வீடியோ ஆயிடும். ஆல்ரெடி ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அது வரைக்கும் பாய்.